ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஹீட் ஆகணும். இது ரெண்டும் ஹீட் ஆனோடனே நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிட்டோன்னே இப்போது நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நான் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா ஆனியன் வதங்கி வந்துடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து இஞ்சியும் பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா வதக்கி விடுங்க, அதோட பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா தயிர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து காளான் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணிட்டு. அது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காளான் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துருங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 கிளாஸஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தண்ணி அளந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. கொதித்தோன்னே நான் பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சுருந்தேன் 20 மினிட்ஸ். இப்போ பாஸ்மதி ரைஸை போட்டுடலாம். ரைஸ் போட்டுட்டு ஒரு கலரிடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி போட்டுக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு ஊற்ற போகிறோம். 1/2 லெமன் ஊற்றிக்கலாம்.
லெமன் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதித்து ரைஸும் வாட்டரும் ஈக்குவலாக வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போது வாட்டரும் ரைஸும் ஈக்குவலாக வந்துச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக கேசரி கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடிடுங்க. ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷர்லாம் இறங்கிட்டோன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுட சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ரைஸ் வெந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.